zone. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சுடிதாரோட ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து கீழ மடிச்சு தைக்கிறதுக்கு 1 இன்ச் எடுத்துக்கணும். லைன் போட்டுக்குங்க. ஸ்லீவ் லெந்த் வந்து 8 1/2 3 inches. ஓபன் சைடுல வந்து 3 inches வச்சுக்கணும். 6 inches round வந்து 6 2 inches வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸ்டிச்சஸ்க்காக ஆட் பண்ணிக்கங்க. நாட்டுக்காக நம்ம வந்து 1 1/2 எடுத்துக்கிறோம். கிராஸ் பீஸ் எடுக்கணும். இந்த பீஸ் ஆல்ரெடி கிராஸா கட் பண்ணதால நான் உங்களுக்கு வந்து இது நேரா தெரியும். இது கிராஸ் பீஸா தான் நான் கட் பண்ணி எடுத்துர்க்கறேன். பீஸ் எடுத்துக்கலாம். இந்த 2 பீஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டா நெக்ஸ்ட் 2 பீஸ் எடுத்துக்கணும். இது அப்படியே நம்ம மடிச்சு ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். லென்த் 10 1 1/2 inches லைன் போட்டுக்கலாம். 2 பீஸ் எடுத்துக்கணும். இந்த மாதிரி நான் வந்து 1 1/2 எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்லீவ் கீழே வந்து இப்போ மடித்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். சென்டரில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ சென்டரில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கீழேயும் மேலேயும் சென்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு லைன் போட்டுக்குங்க. நம்ம 10 inches ஏற்கனவே கட் பண்ணி வச்ச பீஸ் வந்து இந்த பக்கம் ஒரு பீஸ் அந்த சைடில் ஒரு பீஸ் ரெண்டு பக்கமும் ஒரு பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடணும். ஃபோல்ட் பண்ணி வைங்க.
மடித்து வைக்கணும். மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. சென்டர் லைனுக்கு இந்தாண்ட இன்னொரு பீஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம ஆல்ரெடி நாட் ரெடி பண்ணியிருந்தோம்னா அந்த கேப்பில் விட்டு உள்ளே விட்டு வெளில எடுத்துக்கணும். வெளில வந்துடுச்சு. இப்போ ரெண்டு பக்கமும் அதே மாதிரியே பண்ணிக்கலாம். எங்களோட இந்த சிம்பிளான சுடிதார் ஸ்லீவ் டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.